வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் ஆசிரியர்களுக்கான அரசு தரப்பில் வெளியிடுகின்ற அறிவிப்புகள், உத்தரவுகள், அரசாணைகள், ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு பற்றிய அறிவிப்புகளையும், தேர்வு வாரியம் ஆசிரியர்கள் தேர்வு வாரியம் டிஆர்பி சம்பந்தமான அறிவிப்புகளையும் உத்தரவுகளையும் தினந்தோறும் கொடுத்துட்ருக்கோம். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் தேர்வு வாரியம் டிஆர்பி பணி நியமனம் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெளியான முக்கிய அறிவிப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் விரைவில் 2000 பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர்களை நியமிக்க பள்ளி கல்வித்துறை முடிவு செய்திருப்பதாகவும், இது தொடர்பான அறிவிப்பு 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்கள் என்ன, இதன் மூலமாக எந்தெந்த ஆசிரியர்கள் யாரெல்லாம் பயன்பெற முடியும், இதற்கான நிபந்தனை என்ன என்பது பற்றி பார்ப்போம். அரசு பள்ளியில் இடைநிலை ஆசிரியர்கள், தையல், ஓவியம், உடற்கல்வி உள்ளிட்ட சிறப்பு ஆசிரியர்கள், பட்டதாரி, முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் டிஆர்பி எனப்படும் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக நியமிக்கப்படுகிறார்கள். அது மட்டுமின்றி வட்டார கல்வி அலுவலர், அரசு ஆசிரியர் பயிற்சி நிறுவன விரிவுரையாளர், அரசு கல்லூரி உதவி பேராசிரியர், அரசு பாலிடெக்னிக் விரிவுரையாளர் பணியிடங்களும் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாகவே நிரப்பப்படுகின்றன. தற்போது அரசு பள்ளியில் 18,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. எனினும் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அந்த பணியிடங்களில் தொகுப்பூதியத்தில் தற்காலிக ஆசிரியர்கள் பணியமர்த்தப்பட்டு கற்பித்தல் பணிகள் தொய்வின்றி நடந்து வருகின்றன. அரசு பள்ளியில் நிரந்தர ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை அரசியல் கட்சி தலைவர்களால் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அரசு பள்ளியில் டிஆர்பி மூலம் 2000 பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர்களை விரைவில் நியமிக்க பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. இதற்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியாகியுள்ளது. பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான அறிவிப்பை ஆகஸ்ட் மத்தியில் வெளியிட்டு போட்டித் தேர்வினை நவம்பர் மாதம் நடத்த டிஆர்பி திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. பட்டதாரி ஆசிரியர் தேர்வை டெட் தாள் 2 தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் எழுதலாம். பட்டதாரி ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர் தேர்வை பொறுத்தவரையில் சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவில் 150 கேள்விகளுக்கும், கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வில் 30 கேள்விகளுக்கும் விடையளிக்க வேண்டும். தமிழ்தாள் தேர்வில் குறைந்தபட்சம் 40% மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும். தமிழ் தேர்வு மதிப்பெண் மெரிட் பட்டியலுக்கு எடுத்துக்கொள்ளப்படாது என்றாலும் இதில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே விண்ணப்பதாரரின் பாடத்தேர்வு விடைத்தாள் மதிப்பீடு செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. கடைசியாக பட்டதாரி ஆசிரியர் தேர்வானது கடந்த 2024 ஆண்டு ஜனவரி மாதம் தேர்வு நடத்தப்பட்டு அதன் மூலம் 2582 ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இந்த தகவல்கள் அறிவிப்புகள் பற்றிய உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.